ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் வெர்சஸ் ரோஸ்ட் பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோன்னா நேற்று இருந்து சோசியல் மீடியாஸில் டாபிக் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பயங்கர வைரல் நேற்று இருந்து அதுதான் போயிட்டுருக்கு. திமுக தாவேக அப்படின்னு ரெண்டு இரு தரப்பினரோட சண்டை அப்படின்னு மாதிரி போயிட்டுருக்கு. அந்த வீடியோஸை நம்ம பார்த்துருப்போம். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் ப்ரோ, அதுக்கப்புறமா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா ஒருத்தரை மாற்றி சில விஷயங்களை பேசிக்கிட்டது பயங்கர வைரல். இது அவரே கூட வீடியோ போட்டிருக்காரு. சரி, ஓகே, ஃபைனலி இதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துகிட்டு இதில் ரெண்டு பேரில் யார் தப்பு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா இதில் பார்க்க போகிறோம். சரி, நேற்று நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் கிடையாது, இங்கே இருக்கிற ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். ஏன்னா நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது நிறைய டைம் பார்த்தோன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் ப்ரோவும் சரி, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸும் சரி, ஒரே தியேட்டரில் படம் பார்ப்போம் அப்படின்றத ரெண்டு பேருமே நம்ம அங்கங்கே பார்த்துருப்போம், சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவர் அந்த ப்ரோ கூட சொல்லியிருப்பார். சரி, ஓகே, இப்படி இருக்கும்போது நேற்று ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. மீட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் மீட் பண்ணி சோசியல் மீடியாஸ், அதாவது மைக்கு எத்தனை சேனல்ஸ் இருக்குது, எத்தனை சேனல்ஸ் முன்னாடியே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு இழுத்தது யார் அப்படின்னு தான் ரோஸ்ட் பிரதர்ஸ். இவர் தான் பார்த்தோன்னா வாய்ஸ் ஆஃப் லிங்கேஸ் ப்ரோ பார்த்தோன்னா நின்றுருக்காரு, அவர் பாட்டு நின்றுருக்காரு. அவரை கூப்பிட்டு பார்த்தோன்னா ப்ரோ தான் நம்மளுக்கு ரொம்ப நாளாக வானவில்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. அது அவர் எப்படி சொல்கிறாரு, அங்கே டெய்லி அவர் பார்க்குறாரு, எப்படி வானவில்னு சொல்கிறாரு, அதை நிரூபித்து காட்டினா நல்லாயிருக்கும், யாராவது கூட்டின்னு விட்டாருன்னா நிரூபிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணது இந்த ரோஸ் பிரதர்ஸ் அப்படிங்கிற இந்த கண்ணாடி பிராண்டுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த நபர் தான். இவர் தான் பார்த்தோன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா தான் ப்ரோ டென்ஷன் ஆகிட்டார். அவரும் பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசினார். ஆனால் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோவில் வச்சு செஞ்சுருந்தாருன்னு தான் சொல்லணும். அவங்க ரெண்டு பேரையுமே வேறு லெவல் ஸ்பீச்சு. ஆனால் இதை அவர் எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னா, அவர் மட்டும் கிடையாது, இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த கேமராஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த மைக் எல்லாம் பார்த்தோன்னா கீழே இறக்கிட்டு இவங்க தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு இடத்துல நின்று பேசியிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே இப்போ பொது வெளியில் பேசுனதுனால இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிடுச்சு. இப்போ அந்த சேனல்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்காதா அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவாங்க. அந்த சேனல் முன்னாடியே மாறி பார்த்தோம்னா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டது. திமுகவுக்கும் தாவேகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் வீடியோஸ் போட்டுப்பாங்களா அப்படின்ற ஒரு நேம் பார்த்தோன்னா இப்போ வெளியே பரவலாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ அதை வச்சு தான் பார்த்தோன்னா தளபதி விஜயில் அட்டாக் பண்ணுற குரூப்பும் இருக்கும். இந்த பக்கம் ரோஸ் பிரதர்ஸ் இவங்களுக்கும் பார்த்தோன்னா திமுக சேர்ந்து ஒரு அழுத்தம் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு. இப்போது இவங்க ரெண்டு பேருமே பொது வெளியில் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்றத நான் முதல்ல சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா பொது வேலையில் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது பேசும் பொருளாக மாறதோட மட்டும் இல்லாமல் இனிமேல் இவங்களை எங்கே பார்த்தாலும் பார்த்தோன்னா இப்படி தான் தோணும். ரெண்டு பேருமே சில பேசக்கூடாத வார்த்தைகள், யூஸ் பண்ணக்கூடாத சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். இவரை திட்டினதுக்கு இவர் பதில் சொல்கிறது, இவரை திட்டினதுக்கு இவங்க பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. அதில் நான் ஸ்டாப் தான் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆபாசமான கீழ்த்தரமான வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சது யார் அப்படின்னா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. வானவில்னு ப்ரோ நம்மளை சொல்கிறாரு, யாராவது கூட்டின்னு விட்டால் நான் நிரூபிச்சுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரை கூட்டு வந்துவிட்டா பார்த்தோன்னா நிரூபிக்கிற அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீன் பண்ணி சொல்கிறாரு. அந்த இடத்துலையே பார்த்தோன்னா ஆபாசமாக அசிங்கமான வார்த்தைன்றது அவர் வாயிலிருந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரோ சும்மா இருப்பாரா, அவரும் பார்த்தோன்னா அதே வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அவர் அந்த இடத்துல பேசாமல் கடந்து வந்திருந்தால் இன்னும் நான் ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். அவரும் பார்த்தோன்னா அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு. ரெண்டு பேரும் ஃபேமிலியை திட்டுறது இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. இதை தனித்தனியாக யூடியூப் சேனல் உட்காந்துட்டு நம்ம பேசுகிறதும் வேறு, இந்த மாதிரி பொது வெளியில் பார்த்தோன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி சண்டை போட்டுக்கிறது வேறு. இப்படி ஒரு விஷயத்தை நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது நடக்க காரணமாக இருந்தது இந்த ரோஸ் பிரதர்ஸ் தான். அவர் பாட்டுக்கு சும்மா போயிட்டு இருந்திருப்பார், உள்ளே இழுத்து விட்டு பார்த்தோம்னா. இதில் இப்போ பிரச்சனை யாருக்கு அப்படின்னா இந்த ரோஸ் பிரதர்ஸ் தான். அவர் போட்டு பொலன்னு பொழந்துட்டு போயிட்டார். ப்ரோ நல்லா பேசுவார்ன்றது தெரியும், வேறு ஆளை வச்சு பேசிட்டு போயிட்டார். ஓகே, இப்போ அவங்களுக்கு தான் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அவப்பெயராக மாறிடுச்சு, அதில் மாற்றம் இல்லை. ரெண்டு பேரும் வச்சு கிளிஸ்டார் அப்படின்னு எடுத்து பசங்க சும்மா விடுவாங்களா, நம்ம பசங்க அந்த வீடியோ எடுத்து பயங்கரமாக வைரல் பண்ணிட்டாங்க, அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை வைரலானது நல்ல விஷயமே கிடையாது. அது ரெண்டு பேருக்கும் சரி, ஒருத்தருக்குன்னு கிடையாது, ரெண்டு பேருக்குமே நல்ல விஷயம் கிடையாது. ரெண்டு பேருமே ஆரம்பித்தது ஒரு பக்கம், முடித்தது ஒரு பக்கம்னு போயிட்டதுனால ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னா இது தவறான விஷயம்தான், தவறான ஒரு பாதையில் தான் பார்த்தோன்னா போயிட்டுருக்காங்க அப்படின்றதா உண்மை. இதை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. நான் ப்ரோ கிட்ட நிறைய டைம் சொல்லணும்னு நினைப்பேன், ஏதாவது கமெண்ட் பண்ணியோ இல்லை அப்படின்னா ட்விட்டர்லையோ இன்ஸ்டாலையோ நான் சொல்லணும்னு நினைப்பேன். ப்ரோ வாய்ஸ் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஓவராக போக வேணாம், ரொம்பவே பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்த்தோன்னா நம்ம மரியாதையாக நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ப்ரோக்கும் சரி, விஜயராகவன் ப்ரோ அவரும் இருப்பார்ல, அவர் நம்மளுக்கு கூட கொஞ்சம் வயசில் பெரியவர், அவரும் பார்த்தோன்னா விஜய் டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் சேனல் பேர், அவரும் பார்த்தோன்னா சில ஹாசன வாசிங்களை பேசிடுவார். சரி வேணாம், இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் பார்த்தோன்னா நம்ம அரசியலுக்குள்ளே வந்துட்டோம், கொஞ்சம்
கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த லெவலுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எல்லாத்துலேயுமே நம்ம வேணாம், கொஞ்சம் பார்த்தோன்னா ஆஃப் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினைப்பேன். இப்போ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ தான் என்னால் சொல்ல முடியுது. அதனால் ப்ரோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு சுற்றி இருக்கிற நிறைய பேர், நம்ம ஒரு ரிலேஷன், வேறு யாரும் வேணால் வச்சுக்கலாமே. ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ரிலேஷன் எங்கேயே காட்டுங்க அப்படின்னு காட்டும்போது நம்மக்கிட்ட ஒரு டீசெண்டான வீடியோ இருக்கணும். டீசெண்டான வீடியோ நம்ம காட்டணும். அப்படி காட்டாதான் அவங்களும் பார்த்தோன்னா அரசியல் பேசுகிறாப்புல, நல்லா பேசுகிறாப்புல அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள் அங்கேருந்து வரும். நம்மளுக்கு இன்னும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். பட் நம்ம பேசுகிற சில வீடியோக்கள் இந்த மாதிரியான ஹார்ஸான வயலன்ஸான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம மற்றவங்களுக்கு காட்டுற கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் வந்து இதையும் ஸ்டாப் பண்ணிக்கிறதுனால இதையெல்லாம் விட இந்த பேச்சுக்களுக்கு எப்பவுமே பார்த்தோன்னா எப்படியாவது நம்மளுக்கு திருப்பி இந்த மாதிரியான இப்போ நடந்துச்சில்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ப்ளஸ் வேறு மாதிரியான சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். அதுக்குள்ளே நம்ம வேணாம். அதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நில்லு. நம்ம எப்படி இப்போ யூடியூப்னு ஒன்று இருக்குது, நம்ம சாதாரணமாக பேசிக்குவோம். அரசியல் பற்றி விமர்சனங்கள் வைப்போம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம் அப்படின்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக டீல் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சாட்டை துரைமுருகன், இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா விஜய் ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணுற வேலையில் தான் இருக்காங்க. அவங்க பேசும்போதே இரிட்டேட் ஆகும். சில உண்மையான கருத்துக்களும் அந்த இடத்துல அவங்க பேசுவாங்க. அந்த உண்மையான கருத்துக்களை கூட மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. இவன் என்ன கருத்து சொன்னாலும் பார்த்தோன்னா இவன் மேலே கோவம் தான் வரும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட பிஹேவியர் இருக்கும். சில உண்மையான விஷயங்களை பேசினாலும் கூட இவங்க ட்ரிகர் ஆக்குற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர மற்ற ஒருத்தர் கேட்டுட்டு அதை திருந்துற மாதிரி பேசவே மாட்டாங்க. அது அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸே. அப்படி இருக்கிறப்போ இவங்க பேச்சுக்கு யாராக இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் நடக்கும். இல்லைன்னு சொல்ல, இந்த 2-4 பசங்க கூட பார்த்தோன்னா இவங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு இல்லை. இவங்க பேச தூண்டுறாங்க, அந்த மாதிரி ரியாக்ஷன் அங்கேருந்து ஆப்போசிட்டில் இப்படி தான் வரும், அது தெரியும். அதனால் இவங்க கூட நம்ம போய் அந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி இவங்களாம் ஒரு ஆளுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தளபதியோட அரசியலை பயணிப்போம். அவதூறுலேயே வளர்ந்த ஒரு நபர். அவதூறு, ஆபாசம், அதுக்கப்புறமா நெகட்டிவிட்டின்றது பயங்கரமாக சுற்றி இருந்துச்சு தளபதியை. அதையே பார்த்தோன்னா பெரிய லெவலில் எடுத்துக்காமல் அதுலேயே பார்த்தோன்னா வளர்ந்து வந்து வேறு லெவலில் இப்போ தளபதி பார்த்தோன்னா சினிமாவில் நம்பர் 1 இருந்து இப்போ அரசியலும் பார்த்தோன்னா ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் நினச்சா எப்படி வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவருக்கே அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கடந்து போயிடுறாரு. நம்மளும் பார்த்தோன்னா அந்த மாதிரி பொறுமையாக கடந்து நம்மளோட வேலை இன்னும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் போதும். பேச்சுக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படின்றது எல்லாருக்கும். இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆகட்டும், நம்ம வாய்ஸ் ஆஃப் ப்ரோ ஆகட்டும், எல்லாத்தையுமே தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாஷாக இல்லாமல் நார்மலாக மீடியமாக பேசிக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு தான் எனக்கே கேட்க தோணுது. ஏன்னா நம்ம வீடியோஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பொது வேலையிலையும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான பேச்சுகள் வந்துருச்சு வாயில். இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. அதனால் என்னவா இருக்கட்டும், நேரில் பார்க்கும்போது இப்போ நிறைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மேடையில் இந்த மேடையில் பயங்கரமாக பேசிக்குவாங்க. இவரை பற்றி இவரை பற்றி இவர் அப்படின்னு பயங்கரமாக பேசிப்பாங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தோன்னா கை கொடுத்துப்பாங்க, மரியாதை நிமித்தமாக பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். நம்ம அரசியல் நிறைய பார்ப்போம். அந்த மாதிரியான இதாக தான் நம்ம இருக்கணும். அந்த புரிதலும் பார்த்தோன்னா அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வாண்டடாக போயிட்டு இருந்தவரை இழுத்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறையா விஷயங்கள் பார்த்தோன்னா பேச தான் செய்வாங்க. நிறையா எதிர்வரை விமர்சனங்கள் வரும், பல விஷயங்கள் ஆபாசங்கள் வரும். இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் பார்த்தோன்னா நீ அப்படி பேசலாம் அப்படின்னு கேட்காதும் தப்பு. அப்படின்னா இவங்கெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறதுக்கு லாய்க்கில்னு தான் அர்த்தம். எல்லா விதமான சைடுருந்து பார்த்தோன்னா எல்லா நெருக்கடியும் வரும், எல்லாம் பேச தான் செய்வாங்க. அப்போ இவங்க பேசுகிறது யோக்கியமா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதனால் 2 பேரும் பார்த்தோன்னா வந்து நேரில் பார்க்கும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு லெவலில் தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி அடிச்சுக்கிற லெவல் இருக்கக்கூடாது. இதுதான் நான் அந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புனது, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க என்னன்றது தெரில, இது இவங்களோட பாயிண்ட் வேறு எங்கேயோ போயிட்டு போச்சு. அது நம்ம சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் நார்மலாக டீசெண்டாக நடந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ப்ரோ பார்த்தார் அப்படின்னா சரி பார்ப்போம், அது அவர்கள் தான் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.